இதை நான் சொன்னா கண்டிப்பா பூமர் மாதிரி இருக்கு அப்படின்னு நீங்க சொல்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இருந்தாலும் நான் பர்சனலா என்னோட அனுபவத்துல இருந்து நான் சொல்றேன். கொஞ்சம் சம்பாதிக்க ஆரம்பிச்சோன்னே இந்த பைக் வாங்குறேன், கார் வாங்குறேன், இல்ல வேர்ல்ட் ட்ரிப் போறேன், இல்ல இன்னும் கொஞ்சம் நல்லா சம்பாதிச்சோடனே நான் வந்து வீடு வாங்கலான்னு இருக்கேன், இல்ல நான் வந்து எஸ்ஐபி போடுறேன், இன்வெஸ்ட் பண்றேன், ஸ்டாக் மார்க்கெட் போடுறேன் அப்படின்றதெல்லாம் யோசிங்க, தப்பே இல்லை. ஆனா அதுக்கு முன்னாடி இந்த 3 முக்கியமான விஷயம் நீங்க பண்ணிருக்கணும். ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் கண்டிப்பா எடுத்துக்கங்க. இல்லாம டேர்ம் இன்சூரன்ஸும் உங்களை நம்பி இருக்கிறவங்க நீங்க இல்லைன்னா என்ன ஆவாங்கிறத யோசிச்சு அது ஒரு முடிவெடுங்க. அப்புறம் ஒரு எமர்ஜென்சி ஃபண்டுன்னு எப்பயுமே ஒன்னு எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 1 லட்சம் ரூபாயாவது ஒதுக்கி வச்சுக்கோங்க. இந்த வீடியோல இவர் சொன்னது 100% கரெக்ட் அப்படின்னு தான் நம்ம சொல்லி ஆகணும். நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணவே ஸ்டார்ட் பண்றது இல்ல. ஆனா அப்படி இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்றவங்களோ எமர்ஜென்சி ஃபண்ட், ஒரு நல்ல ஹெல்த் இன்சூரன்ஸையும் எடுக்காம ஸ்டார்ட் பண்றாங்க. எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படின்னா உங்களோட எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ல நீங்க யாருக்கிட்டையும் போய் கடன் வாங்காம அல்லது எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம்ல இருந்தும் நீங்க அமௌண்ட்டை வித்ட்ரா பண்ணாம இருக்கிறதுக்காக ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை அலோகேட் பண்றதா எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இந்த எமர்ஜென்சி ஃபண்டை நீங்க கண்டிப்பா மினிமம் 6 மாசம் மந்த்லி சேலரி எவ்வளவோ அந்த அளவுக்கு நீங்க சேர்த்து வச்சிருக்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அடுத்தது ஹெல்த் இன்சூரன்ஸ். இந்தியாவில் ஹெல்த்தோட இன்ஃப்ளேஷன் எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 10 to 14% இருக்கும். ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சிட்டீங்க அப்படின்னா உங்களால் ஒரு நல்ல ஹாஸ்பிட்டலில் நல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க முடியும். ஸோ நீங்கள் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ஜெர்னியை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த 2 முக்கியமான விஷயத்த ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இந்த மாதிரி ஃபினான்ஸ் ரிலேட்டட் கண்டென்ட்டை நிறைய பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.